இந்த காசை பார்த்தா உனக்கு கட்டாயம் தெரியும் எந்த நாட்டிலேருந்து இந்த காசால் அனுப்பிக்க வந்து ஏன்னா வசதிகள் படிப்பு துக்கில் மட்டும் கிடக்கு முழுக்க பெறா காசை ரைட் பிடிச்சிருக்கியா அனுப்பினால் சொல்ல சொன்ன நான் சொல்கிறேன் இதில் மேலே இருக்க வந்து அக்னியின் தேயமாம் கீழே இருக்க தண்டே தேயமாம் சரியா மனசு இல்லாமல் தான் ஒரு பிள்ளை மனசை பறிச்சேன் நீ ஐயோ இல்லை இல்லை அந்த மாதிரி தான் கிடக்கு அக்னி இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல ஐயோ அதையும் தாண்டி புனிதமானது ஐ லவ் யூ அக்னி வார நாட்கள் வந்து வித்தியாசமான டே கிஸ் டே காதல் தினம் அப்படி இப்படி வருதല്ലോ அந்த கெல்ப்பு வந்து அப்போ என்னட்ட கேட்கணும் ஒரு யோசனை உனக்கிடக்க புழுவா இருந்தது கல்யாணம் கல்யாணம் உண்டு கட்டத்தான் வேணும் பா இந்த வயசு உண்டு கட்டுவோம் பஸ்ஸுக்கு விளங்க அதை அந்த அதுக்குள்ள சரியில்லை காசு அந்த காசு அப்படின்னா வெளியில் ஒன்றே தான் செய்வாங்க இதுக்கே சரி எடுத்துட்டா கண்டு அப்படின்னு சிக்கல் இதில் திருப்பி கொண்டு போவோம் கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் அப்படி தான் கொண்டு வர இப்போ காதல் இருந்த கிஃப்டேயும் வரும் அதுவே சம்பளம் எனக்கு வந்தது அதுதான் இந்த இடத்துல அடே அது உனக்கே தெரியாது காதல்ன்றது காதலே கண் இல்லையடா லவ் இஸ் பிளைண்ட் யூ நோ வாட் ஐ மீன் சரி அப்போ நம்ம இப்போ வாழ்க்கையில விளையாடுற வேலையா போய் ரெடியா இருக்கும் ஆனால் உண்மை அங்கே நாடு தெரியாது நாடும் தெரியாது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது யாருந்தே தெரியாது ஆனால் உன்னில் அன்பு வச்சுக்கிறோரால் உன்னை விரும்புகிறோரால் காதலுக்கே மரியாதை அவ்வளோ தூரத்துக்கு முட்டாள் இல்லை நீ எங்களை முட்டாளாக்கவும் முடியாது நீ சொல்லித்தான் என்ன சொல்றது இது யார் அனுப்பினது இவ்வளோ ஒரு உணர்வும் வேற உனக்கு இதை கையில் வச்சு கேட்க பேர் அவ்வளோதான் அவன் உணர்வு ஒரு காதலே இல்லையா இல்லையே மனசே இல்லையே அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் கவிதாஸ் ஓகே அப்போ என்ன சொல்கிறது என்ன சொல்லி பாடுவது அந்த மாதிரி தான் என்ன வார்த்தை பேசுவது என்ற மாதிரி உண்மையாக தெரியல ஆனால் ஏதாச்சும் பேசணும்னு தோணுது ஏதாச்சும் பாடணும்னு தோணுது எங்கே நான் பாட போய் அதை அவனை கவலைப்படுத்திடுமோன்றதும் ஒரு பக்கம் யோசனையாக கிடக்குது அந்த கமல் சொன்ன மாதிரி தான் என்ன எங்கே நான் பாடி அது உனக்கு மனவர்த்தத்தை உண்டு பண்ணிடுமோன்ற மாதிரி இப்போ நாளைக்கு வந்து காதல் தினம் அப்போ இன்றைக்கு காலையில் நான் வந்து ரெட்மில் ஓடிட்டுருக்கேன்னு வந்து இப்போ ஹரிதாஸ் வந்து சொன்னான் அண்ணா நாளைக்கு காதல் தினம் இல்லை உண்டு நான் அதுக்கு என்ன இருக்கிறேன் நான் உண்டு அப்போ நீங்கள் ஒன்றும் செய்யறதில்ல நான் அக்னி கொண்டு செய்யணும்ண்டு என்னடா செய்யணும்னு சொல்ல ஒரு ஆள் வந்தோன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு நீயே சொல்கிற அது அதாவது நான் நைட்டு வந்து தூங்கிட்டேன் தானே 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன் ஆனால் ரிப்போர்ட்டு பிறகு கடும் மாட்டேமா கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டு பிறகு படிக்கிற 9 பிறகு சிலாமணி இல்லை அப்போ வந்து நான் தூங்கிட்டேன் 10 மணிக்கெல்லாம் எதர்ச்சியாக ஒரு 3 வர அப்படி ஒழும்பு நான் வழியில் போயிட்டு வர்றதுக்கு சும்மா ஒலிம்பிட்டு வந்து சும்மா தெரியுந்தேன் ஒழும்புனாலே ஃபோன் ஒர்க்காக தட்டி பார்க்குறானே அது வழக்கம் அப்போ வந்து ஃபோன் எடுத்த மெசேஜ் வந்துருந்துச்சு வணக்கம் அண்ணா அண்ணான்ட்டு 2 தடவை மெசேஜ் வந்துருந்துச்சு அப்போ சொல்லுங்கன்னு சொல்லி போட அண்ணா ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டுச்சு ஓகே உனக்கு நடிச்சா 3 மணிக்கு பிசாராகி அதுதான் என்ன கோதாரி அப்பான்னு போட்டு சரி சொல்லுங்க ஏதோ அவசரமான்னு சொல்ல ஓமண்ணா ஒரு ஹெல்ப் ஒன்று செய்வீங்களான்னு சொல்ல செய்ய முடிஞ்சா செய்வேன்னு சொல்ல அப்போ வந்து எனக்கு வந்து அதாவது இன்றைக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் வார நாட்கள் வந்து வித்தியாசமான டே கிஸ் டே காதல் தினம் அப்படி இப்படி வருதല്ലോ அப்போ வந்து அந்த கெல்ப்பு வந்து அப்போ என்னட்ட கேட்கணும் ஒரு யோசனை உனக்கிடக்க புழுவா இருந்தது நமக்கு ஒருவேளை என்னடா அப்பா ஓதாரி ஆனா அங்க ஒரு விஷயம் இருக்குல்ல அண்ணாண்டு நினைக்கிறா அப்படியா சொல்ல அண்ணாண்டு 2 தடவை வந்துட்டு சரி ஓகே என்னன்னு பாப்போமையா 2 ஓட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு ஆளுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்யணும் ஒருக்கா செய்வீங்களோ சொல்ல பிரச்சனை இல்லை நம்ம வீடியோவில் செய்யற சரி ஓகே அந்த ஹெல்ப் ஒருக்கா செஞ்சு விடுவோமே 2 ஓட்டு அதாவது நம்ம வந்து குடும்பத்தை சேர்த்து வைக்கிற பிரிச்சு சாரி வாழ வைக்கிற வேலைகள் தான் கூட செய்யறாங்க அப்போ வந்து சரி ஓகே செய்யலாமோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கதான் இருக்கு வந்து டியூஸ்டே
அதாவது வந்து நான் நினைச்சது என்ன வேற யாருக்கும் வந்து அந்த பிள்ளை வந்து செய்ய சொல்ல போகணும்னா நான் நினைச்சது பிள்ளைன்னு எனக்கு தெரியாதா பொம்பளை பிள்ளைன்றே தெரியாது ஐடியா அப்படி அண்ணா தம்பியோ தங்கச்சியோ அக்கா எதுவுமே தெரியாது எனக்கு அப்புறம் கதைச்சிட்டு போகலாம் ஒரு சில விஷயம் பிள்ளைஞ்சு அப்போ வந்து சரி ஓகே சொல்லுங்க யாருக்கு செய்யணும்னு சொல்ல அக்னிக்கு செய்யணும் எனக்கு அந்த நித்திர அப்படியே குழஞ்சி போய் என்னடா அப்பா ஹோதாரி இது இந்த இடத்துல பாரு தம்பி நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டம் கொண்டு இருக்கோ இல்ல இருக்கு எனக்கு அந்த 3:30 பிறகு விடிய 6 மணி மட்டும் நித்திர இல்ல எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சேன் நீ சும்மா சொல்ற எனக்கு தானே அக்னிக்கு செய்யணும்னு சொல்ல அப்ப நான் அக்னிக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ் செய்யணும் என்ன சர்ப்ரைஸ் செய்யணுமா அப்போ வந்து எனக்கு இந்த காதல் அது எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ வந்து சரி ஓகே அப்ப இதுல வந்து ஒண்ணுமில்ல இப்ப விரும்பி செய்ய சொல்லக்கூட செய்யும் அது வந்து அவங்க எடுக்கிற டிசிஷன் அது என்னன்னோ அது வேற பிரச்சனை அப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க தான் வந்து இப்படி அதாவது அந்த காசு எல்லாம் வந்து அந்த ரவுண்டா சுற்றி அவர் இப்படி செய்யணும்னு சொல்ல அது வந்து இப்போ வந்து போகிற சட்டை சிக்கல் வந்து அது வந்து செய்யலாம் அப்போ வந்து நாங்கள் அதை ஒன்றும் செய்யலாம்னு சொல்ல அப்போ வந்து இப்படி ஒரு டிசைன் அனுப்புனாங்க இப்படி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஓகே அப்போ செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அது வந்து இப்போ யார் எவர் அவனுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரிஞ்சு புதாலண்டா நினைக்கிறேன் நான் அவனுக்கு தெரியுமோ தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது புதாலண்டா இப்போ தெரிஞ்ச பல ஆட்கள் கதை இருக்கும் அது எனக்கு தெரியாது அது எனக்கு என்ன இல்லை என்ன இப்போ கதையில் வந்து யோசிக்கே காய்ச்சல இப்போ உனக்கு தெரிஞ்சது இது புதாலண்டா அப்போ உனக்கு தெரிஞ்ச பழையாக்கள் கனவே இருக்குல்ல பழையாக்கள் என்ன தெரியும் ஒரு சில பேசல தெரியும் ஒரு சில பேரை தெரியும் அந்த வகையில அவங்கள தெரியும் இந்த முறை இது அந்த லிஸ்ட்ல இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த ஆள் தான் இப்படி புது ஐடியில இருந்து ஒரு வேலை வருது உண்டு அப்படியும் ஒரு சந்தேகம் சரி எதுவா இருந்தாலும் அந்த டைம்ல அது செய்யும் போது பார்ப்போம் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது அப்ப சரி ஓகே இப்ப அவனுக்கு வார ஒரு இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல பாரு தம்பி நம்ம கவலைப்பட வேண்டிய கட்டம் கொண்டு இருக்கோ இல்ல இருக்கு எனக்கு அந்த 3:30 பிறகு விடிய 6 மணி மட்டும் தெரியல இல்ல எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சேன் நீ சும்மா சொல்ற எனக்கு தானே வீடியோ காய்க்க அப்புறம் இதுக்கு மிஞ்சி நீங்க மறைக்க பிராண்ட் விட்டு எனக்கு வந்து அப்படி இருந்து எனக்கு அந்த மெசேஜ் ஒருவேளை அப்படி ஒரு ஆளுக்கு சர்ப்ரைஸ் செய்ய போற வேண்டியல அப்படி காய்ச்சி போட்டு நமக்கு சர்ப்ரைஸா சொல்ல போறாங்களோ யோசிச்சேன் ஓ அப்படியெல்லாம் யோசிச்சு போட்டு ஃபைனல் டிசிஷன் வந்து ப்ரோ அவளையா போச்சு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன்கிட்ட சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் தானே இருந்தாலும் அப்போ சரியான்னு போட்டு இப்போ அவனுக்கு சொல்லி வர ஒரு விஷயத்த நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணல அதை டிசிஷன் மிஸ் பண்ணக்கூடாது அது வந்து அது என்னவாகவும் இருக்கலாம் வந்து இப்போ அவனுக்கு வந்து ஒரு ஆள் ஒரு கிஃப்ட் பண்ண விரும்புதுன்னு சொன்னா அது அவனுக்கு தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ எங்களுக்கு தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ அது எங்களுக்கு தேவையே இல்லை இப்போ நம்மளோட இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு கிஃப்ட் வந்து அனுப்ப விரும்புது அது என்னத்துக்கு அனுப்ப விரும்புன்றது முக்கியம் இப்போ வந்து ஒருத்தனை வந்து குத்துன்னு சொன்னா நம்ம அதை செய்ய போறது இல்லை வந்து இது வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை அது அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் இப்போ நம்ம கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்வோம் ஸோ அந்த வகையில் இப்போ என்னடா அது கிஃப்ட் வந்தது அது வந்து இப்போ கடையில் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்போ வந்து அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ அக்கினிட்ட வந்து அதை கொடுக்கும்போது அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது அவருக்கே வந்து இது ஒரு பயங்கர எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இப்போ கூட வந்து ஆள் காரில் நாங்கள் வழிகூட்டு வர ஆளுமே வந்தது வழிகூட்டு அப்போ அக்கினி கொஞ்சம் இரு நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரி சம்பவம் இப்போ வந்து அக்னி யோசிச்சிருப்பான்னு இவங்களையே என்னைய விட்டுட்டு போறாங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பேங்குக்கு ஒரு அப்போ தம்பி கொஞ்சம் எரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்து ஆனா இப்போ உனது யாருண்டு எனக்கு உண்மையா தெரியாது உண்மையா சொல்ல போனா எனக்கு தெரியாது முன்ன மாம்பிளையோ பொம்பளையோ இப்போ வந்து காலம் கெடுகாலம் இப்போ பொம்பளாம் இது பொம்பளை அதாவது நான் சொன்னேன்னா நீங்க சொல்ற மாதிரியான ஒரு இதுல வந்து செய்யலாம் சொல்ல நான் சாம்பிளுக்கு வந்து இந்த என்னட்டு அநேகமா அக்னி நம்பரை எடுத்து பொடியில் கேட்குறோம் பொடியில் அதுவும் வந்து இது 4 தானே 4
நாட்டிலையும் இல்லையா? நாட்டிலையும் இல்ல ஃபாரின் தானே. ஏன்னா அந்த கதையில வந்து விளங்குனேன் நமக்கு. இட்ஸ் ஓகே. ரைட், அதான் விஷயம். அப்போ வந்து அந்த கதையில வித்தியாசத்துல அது ஃபாரின் ஆக்சுவலி தெரியும் தானே. ரைட் அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் கலந்து வந்து ஆமா ஆமா ஆக்சுவலி அந்த எப்படி செய்யணும் ரைட் அந்த அந்த மாதிரியான ரைட் வந்தா உங்காளி பக்கம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அண்ணா வந்து நாளைய தினம் கொடுக்கறதுக்காக வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு டிசைன் உண்டு. அதை நான் சாம்பிளுக்கு எடுத்து அனுப்பேன். அண்ணா அப்போ இதை எடுத்து கொடுக்கலாமான்னு சொல்லி நான் இப்போ தெரிஞ்ச அண்ணா தானே. அப்போ நாங்கள் அண்ணா இதை எங்களுக்கு தந்துட்டு நீங்கள் நாளைக்கு அதை வேறு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அண்ணா ஓகே. இப்போ வரேன். இப்போ வந்து இப்போ என்ன இப்போ கேக் ஆயிடுது. கேக் அடுத்து வந்து அதில் ஒரு ஏதோ வேலண்டைன்ஸ் டே அடிச்சிருக்குது. இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்தா சரி. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓ சரி பண்ணிட்டா எவ்வளோ பண்ணுறோமா இதை பண்ண மாட்டோமா என்ன. ரைட் வாங்க. இப்போ வந்து கேக் கடைக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கேக் எடுத்துட்டு கிளம்புவோமா? என்ன சொல்லி பாடுவாரோ என்னவா. இங்கே வந்தாலே கிளிதானே அண்ணா. உங்களை இந்த டெம்பர் வேலையா செஞ்சேன்னு அண்டா நீங்கள் செய்யலையா? முதல்ல செஞ்சதான் இருந்தா. அதான் கொஞ்சம் கனகாலம் மாதிரிக்கே. ரெண்டா இப்போ எவ்வளோ ஆழம் இருக்கணும் நம்மளை செஞ்சு? 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்ன? அவர் தான் செஞ்சேன்னு சொன்னவன்ட்டா. பழுதா போட்டு என்ன சத்தம் வருது. திறக்க சத்தம் வருது. பழுதா போட்டு இந்த 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 சத்தத்தை நான் சொன்னாப்பா நக்கடா கடவுளை. இங்கே முடிஞ்சுது ஏழுவேல் முடிஞ்சுது. ஆள் சொல்லாமலே செய்யும் சொல்லி செய்யாமடுது. உதவடா டாஸா சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுத்து போட்டு நாங்கள் எடுப்போம் மிச்சத்தை. அப்படியே காருக்கு வைக்க போட சரி. அதான் சும்மா ஒரு கதைக்கிறான். நான் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் என்ன எழுதணுமோ? சரி ஒன்றும் எழுதே இல்லை. எல்லாம் அதில் எழுதியே இருக்கும். மற்ற அண்ணா அவங்கள்ட்ட எம்பளப்புமா எதுவும் இருக்குதாண்ணா? இந்த கடையில் வாங்கலாம். சும்மா அந்த கணக்காண்டியில் ஒன்று அடிக்கலாம். அது இல்லாட்டி அந்த அதுக்குள்ளே சரியில்லை. இது காசு அந்த காசு அப்படின்னா வெளியில் ஒன்றே தான் சரி வரும். இதுக்கே சரி ஆள் எடுத்துட்டா கண்டு அப்படின்னு சிக்கல். அப்போ என்ன இது அதுவே பணம் முடிஞ்சுது. என்னத்துக்கு ஒதுக்கி வைக்க பெட்டி இருக்காது இதுக்கே இது இல்லையா? அப்போ கேக்கு அதுதான் அதை வேறையாக தான் கொண்டு போகணும்ண்ணா கேக்கு. அந்த மாதிரி கேட்கடா பாடி பொண்ணு இது என்ன இது நீ உடனே கொடுத்து செஞ்சது முதல் நான் சொன்னேன் இப்போ விளக்கம் முதல் இவர்கிட்ட இருந்தது. சரியா நல்லா இதான் இதை கொண்டா. இதில் ஒரு 53,500 எடுங்கும். 53 எவ்வளோ? 53,500. அப்போ இதில் எவ்வளோ அடக்கப்போ? அதில் பாருங்க எவ்வளோ ஆண்டு கூட இருக்கு வரியா. அப்புறம் 53 எவ்வளோ இருக்கு? இந்த 53 காணும். சரி ஏன் இது எவ்வளோ கேக்கு? 6,500. 6,500. இது பாரு இதுதானே சாமான். இது வாங்கடானே. இந்த டெடியும் எல்லாம் நம்ம அதுக்கு எங்கேயாவது சொல்லுவோம். அதுக்கு சாமான் இருக்கு பூத்திடாப்பா. டெடி எடுக்கிறா வழியில் இருக்கலாம் தானே. அது வைக்க தெரியாத மாதிரி வைக்கும். ரைட் சரி. அது எம்பலப்புக்கு போட்டு வைங்க. எம்பலப்புக்கு போட்டு வைப்பேன். ரைட் ரைட் ஓகே ஓகே. அது எப்படி போகுது பிஸ்னஸ் எல்லாம் ஓகே? ரொம்ப கல்யாணம் கல்யாணம் கட்டத்தான் வேணும் பாப்பா. இந்த வருஷம் கொண்ட கட்டுவோம் பஸ்ஸுக்கு. ஓ விளங்க அதை உங்க பாத்தியா டிசைன் அதான் டிசைன் பண்ணேன் பாருமா. உங்களோட ஷர்ட்டை கொண்டு கட்டி காட்டுதான் கடை போறவங்க பாரு. இது என்ன மொத்தமாக கிடைச்சாம பிளான் இல்லாம வச்சு. அண்ணா நீங்கள் இதை நான் இதை விட்டு போட்டு நீங்கள் அவங்கள கவனிங்க பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சா என்ன வெறும் மெம்பளப்பை வச்சு கொடுத்தா என்ன பிறகு காசை அப்படி செய்ய கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுவோம் ஆளை வச்சு. இல்லாட்டி ஒரு 1000 ரூபா வைப்போம். அதுதான் சரி விளங்குது. வித்தியாசமாக இருக்கணும் சர்ப்ரைஸுகள்.
ஞாபகப்படுத்து ப்ரோ, பின்பக்கத்துக்கு அப்படியே ஓடும் ப்ரோ, அப்படியே கொடுக்கத்தானே வேணும். இது என்ன பசி இப்படி ஒரு உங்களுக்கு அனுப்புகிறாங்களே இல்லையே. இது தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இது பொடியை நிற்கட்டும் கொஞ்சம் பெரிய சாமான். சரியே அந்த மாதிரி தான் கிடக்கு அக்னி இந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக கதைக்க இருக்கிற எல்லாட்ட படமும் முடிஞ்சுது இதோட. அந்த அளவுக்கு ஒரு கிஃப்டாக தான் இருக்குது இது. சுற்றி ஏறி இது பார்த்தியே ஒரு தயம்டா. சரி அப்போ சரி அப்போ இது ஓகே. மற்ற சாமான் அது கேட்கறதுக்கு சரியா காசு விட்டாங்க. சரியா நான் சரி ஓகே கேட்குதான் சரி சரி ஓகே சரி பாய் சஞ்சனா. ஓகே 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 பாய். அது அந்த இதுடா அந்த சத்தம் கனெக்ட் பண்ணி தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்த நீ பின்னுங்க கேட்டா காதலிடும் தேர்வழுதி காத்திருந்த மாணவன் காதலிடும் தேர்வழுதி காத்திருந்த மாணவன் ஜென்மம் என்னும் ஏற்றில் என்னை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை. அக்னியும் மண்டையெல்லாம் பிறக்க போகுதாப்பா. அக்னிக்கு மண்டையெல்லாம் பிறக்க போகுது. இல்லை விரைக்கிறக்கு என்ன இருக்கு, அவனுக்கே தெரியாத அனுப்பிக்கே விரைக்கிறக்கு என்ன இருக்கு. நாங்கள் எங்கிறாப்பா எங்களுக்கு ஒரு அனுப்புகிறாங்க இல்லைன்னு யோசிக்கிறோம். பிறகு ஓகே இப்போ நாங்கள் வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்டை வந்து எடுத்துக்கொண்டு எங்களோட வீடு நோக்கி போகிறோம். வந்து வீட்டை தான் வந்து காத்திருக்குது அக்னிக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்பதச்சி தான். இன்னொரு பக்கம் எங்களுக்கு வரையிலன்றதும் ஒரு துன்பதச்சி தான். சரி பரவாயில்லைண்ணா. ஓகே இப்போ நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அக்னின்ற மனநிலைமை இப்படி இருக்குமென்றதை என்னால் ஊகிக்கலாம் கிடக்கு. அக்னி இந்த நேரத்தில் இப்படியான ஒன்றை கட்டாசி வந்து எதிர்பார்த்துக்க மாட்டான். என் பார்வைக்கு கட்டாசி வந்து எதிர்பார்த்துக்க மாட்டான். என்ன நடக்குதுன்னு இப்போ அறைய சும்மா மண்டையெல்லாம் பிறக்க போது வாங்க பார்ப்போம் என்ன என்னக்கா இதை கொண்டு போமே. ஐ லவ் யூ அக்னி. எங்கே ஒழிச்சுட்டு பார்க்குறான் ஐயா. அக்னிக்கே தெரியாத காதலி அனுப்பின கிஃப்டா அம்மா. ஓ Wait for the big surprise. இங்கே திருப்பி கொண்டு போவோம் கிஃப்ட்டு. சர்ப்ரைஸ் அப்படி தான் கொண்டு வர. எங்கே கொண்டு வச்சு போட்டு வருவோமோ, ஆளை கூட்டிகிட்டு போவோமோ. இதில் இருப்பான் பாவியன். இருமணம் சேர்ந்து திருமணமாகும், இருமணம் சேர்ந்து ஒரு மணமாகும் திருமணம் என்று. அக்னி சர்ப்ரைஸ் கிஃப்டா. அப்பா அப்பா அப்பாங்கிறா அப்பா தெரியுதோ? ஆ உனக்கு தெரியுதுதான். அதான் நடக்கக்கூடாது. அப்பாங்கிறா அப்பாங்கிறா. ஐயோ உள்ளூர் பேக அதான் மெயின் ஜாமான்.
கண்டுட்டாயடா பாசி. ஐயோ ஐசிடால செஞ்சா எங்கப்பா அப்பாங்க அங்க அப்பாங்களா அப்பா இல்லையா? சைக்கிள் இல்லை போய் அப்பா போயிட்டு வா 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 நீ வா. ஆள் இல்லை நீ வா நீ வா. ஓடியா ஓடியா சம்பவம் ஸ்டார்ட். ஐயோ சொல்லுங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் பண்ணுற ஒன்றுமங்களுக்கு புதுசு இல்லை, ஆனால் பெருசாக பண்ணதில்லை. பட் இருந்தாலும் உனக்காண்டி பண்ணுறோம். உனக்கு வந்திருக்கின்ற கவலை எனக்கு வரையில்லைன்ற கவலை ரெண்டையும் சேர்த்து ஒரு சந்தோஷமான ஒரு கேக் ஒன்று. சரியா? ஓகே. நாளைக்கு என்ன தினம்? அப்போ நீ அந்த 15 நாளை 14. ஓ அப்போ நீ அந்த 15 10 நடிப்பா நடிப்பா நீ சொல்லு. சரி அது இருக்கட்டும். அப்போ நாளைக்கு காதல் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுறீங்க. சரியா? ஓகே. அப்போ அந்த காதல் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று, அதாவது உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி வந்திருக்குது. அப்போ இந்த கிஃப்ட் வந்து அதாவது எதுக்காண்டி வந்துருக்கு நினைக்கிறீங்க? நாளைக்கு காதலர் தினம். இப்போ நாளைக்கு உங்களோட பர்த்டேனா பரவாயில்ல, இல்லாட்டி நாளைக்கு உங்களோட வெட்டிங்னா பரவாயில்ல, நாளைக்கு வந்து உங்களோட காதலர் அதாவது காதலர் தினம், அதை முன்னிட்டு வந்திருக்குது இந்த கிஃப்ட் வந்து. ஸோ வந்து இது எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருக்கு தெரியும்? இது என்னடா குழந்தையே சொல்லு மேடம். ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகிறது? ஆஸ்பத்திரிக்கு ஏன் போடுறாங்க? முடிவெட்டவா வந்து வருத்தம் சொன்னா வந்ததுக்கு போவாங்க. அப்போ காதலர் தினத்தை கிஃப்ட் ஏன் வரும்? அது ஏன் சம்பளம் எனக்கு வந்தது? அதுதான் இந்த இடத்துல ஜோசி. அடே அது உனக்கே தெரியாது. காதல்ன்றது காதலே கண் இல்லையடா. லவ் இஸ் பிளைண்ட். யூ நோ வாட் ஐ மீன்? ரைட்? ஓகே கவிதாஸ். அப்போ காதலுக்கு வந்து கண்கள் இல்லை, விளங்குதா? அப்போ வந்து உனக்கு தெரியாமலே அது காதல் வருமாடா. காதல் வந்து யாருக்கும் சொல்லிட்டு வாரதில்லை, விளங்குதா? அப்போ தெரியாது. சரி உனக்கு தெரியாதுன்றதை விடுவோம் வந்து. அப்போ இது வந்து நாளைக்கு காதலத்துக்கு என்னத்துக்கு வந்தப்போ அதை முன்னிட்டு தான் வந்திருக்குது. சரியா? ரைட். அப்போ வந்து இப்போ இதில் வந்து ஒரு கிஃப்ட் உண்டு. ரைட். ஓகே. பேசிக்காக இதுக்குள்ள நீ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மேபி கேக். ஓகே கேக்கை வந்து நீ பார்த்துட்டேன். அந்த கேக்குன்றது வந்து சாதாரணமாக இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்து சாதாரணமாக வந்த கேக்குன்ற கப்பால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டர் சீனி மட்டும் கிளக்கையில் ஒரு மனுஷட்ட அன்பு கலந்துருக்குது நிறையவே. கெஸ் பண்ணிட்டு யாருண்டு? இல்லையே, தெரியாது. நான் எனக்கு கேட்கவே இல்லை ஒன்று. ஒருவார் ஏன் இப்படி ஒரு சப்ளை அடித்தவங்க நீளம் கூடண்டோ ஊட்டி வச்சு. சரி அப்போ நம்ம இப்போ வாழ்க்கையில் விளையாடுற வேலையாக போய் ரெடியாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை சொல்கிறேன். ஓகே. அப்போ இதுதான் வந்து அக்கினிக்கு வந்த காதலர் தின கிஃப்ட் வந்து. உண்மையிலேயே வந்து இந்த கேக்கை என்ன செய்யும் சொல்லலாம், சாப்பிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னு சொன்னால் சாப்பிட்ட வேண்டா இந்த வடி போயிடும். என்ன ஒட்டிக்கிற காலையும் வருது இல்லையே. எப்படா பகுல் ஒட்டும்? காதலுக்கே மரியாதை ஏன்டா அப்படி செய்யறாங்க? பிள்ளையான வேலை சொல்ல காதலுக்கு என்னன்னா கேக் ஆடக்கூடாது சொல்லி விளக்குதா? அதில் ஒட்டி இருந்த கேக் ஆடக்கூடாது இல்லையே விளக்கு இல்லையா? காதல் ஒரு வாயை இங்கே அந்த வாயிருக்கின்ற கதைக்கு அது ஒரு பெருமதியான விஷயம். சரியே? இப்போ இந்த கேக்கில் வந்து பாருங்க மேலே லவ் ஒன்று எழுதியிருக்குது. சாதாரணமாக நீங்கள் அதை லவ் ஒன்று பார்க்காம அந்த அனுப்பினால் சொல்ல சொன்ன நான் சொல்கிறேன். இதில் மேலே இருக்க வந்து அக்னியின் இதயமாம், கீழே இருக்கிற தண்டு இதயமாம். சரியா? அதாவது 2 இதயம் வந்து சேர்ந்துருக்கு வந்து நாளைய தினம் சேர போகிறது மட்டும். நாளைக்கு தினம் சேர போதா? ஓகே. அப்போ இது வந்து அதாவது உங்களோட காதலர் தினத்துக்காண்டி எங்களோட கவிதாஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வந்த ஒரு கிஃப்ட் வந்து. ஸோ இதை வந்து யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எப்படி கேள்வி கேட்ட சொல்கிறேன் நான். அப்போ கணக்கு இருக்குதா? இல்லை. அப்போ ஒன்றும் இல்லையா? நான் வந்து கேட்குறேன் திருப்பி வந்து இதை வந்து உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில வந்து இப்படி இருக்கலாம். அது விளங்குதோ? சொல்லுங்க.
நாளை இது நம்ம வந்து மெலடைடேலோ அப்போ அதுக்கு நம்மளோட சேனலால் வந்து எதுவும் வந்து வீடியோ போடுறதுக்காக நீங்கள் வந்து எதுவும் பிளான் பண்ணி அதை வந்து ப்ராங்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இல்லை அனுப்பிக்கும் ஒரு காய்க்கு மூத்தாள் கேட்க ஒரு இளையாளுக்கு செய்கிற முறை இல்லையே, அப்படி வீடியோக்காண்டி தான் செய்கிறேன்டா. அந்த அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன். யாரு நீ யோசிக்க மாட்டேன், ஆனால் வீடியோக்காண்டி இதை செய்யணும்னு யோசிச்சால் அதை யோசிக்கும் கட்டாயம். அவ்வளோ தூரத்துக்கு முட்டாள் இல்லை, நீ எங்களை முட்டாளாக்கவும் முடியாது, நீ சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்றது? இது யார் அனுப்பினது? இல்லாட்டி இப்போ அவன் சொல்லுவான். ஓ சொல்லு. இது மட்டுமில்லை இன்னும் இருக்குது. தெரியாதேடா. இது மட்டுமில்லை இன்னும் இருக்குது. கிஃப்ட் இன்னும் இருக்குதுடா. எங்கிறது வந்து இது வெளியிலேருந்து. ஐயோ ஓ சரி சொல்லு. ஒரு பிள்ளை அடிப்பிருக்கு, பொம்பளை பிள்ளை, சரி பெண் பிள்ளை. அதுதான் நானும் அவனை கேட்டேன், பொம்பளை பிள்ளை என்ன அவனை பொடியிலும் அனுப்புகிறவங்க கேட்டா பட்டை அனுப்பிக்கு ஷோரா பொம்பளை பிள்ளை அனுப்பிக்கு, அதில் மாற்றம் இல்லை. என்ன செய்ய அமைப்பது? இதை வந்து உன்னிட்ட கொடுத்து இதை வந்து நீ வாங்குற தருணத்தில் நீ வந்து எப்படி உணர்றேன்ற அந்த உணர்வுகளை வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கா இவ்வளோ நேரம் ஒரு உணர்வும் வேறு உனக்கு இதை கையில் வச்சு கேட்க பேர் ஒன்று பாப்போம். அதுதான் நான் அவன்கிட்ட உணர்வு, அவ்வளோதான் நான் அவன்கிட்ட உணர்வு. உனக்கு அப்போ ஒன்றுமே இல்லையாடா, ஒரு காதலே இல்லையா? இல்லையே, மனசே இல்லையே. மனசு இல்லாமல் தான் ஒரு பிள்ளை மனசை பறிச்ச நீ. ஐயோ இல்லை இல்லை அக்னி கொஞ்சம் தான் சொல்லுவான், முதலில் நடிக்கத்தான் செய்தேன் கோபால், அப்புறம் உங்களோட உண்மையான அன்புக்கு முன்னால வீடியோ கட் பண்ண அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டி வந்துட்டு கோபால். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதை தரவா வேண்டாமா? சரி எடுத்துட்டாடா எடுத்துட்டு வாங்கோ. என்ன செய்யலாது எடுத்துட்டாடா. நீங்க போறேன்னு ஓம் பண்ணிக்குது இங்கே நடக்கு வச்சிருக்கலாம் தானே. அப்போ பாரு உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தானே. கிஃப்டோட விளக்குத விஜயால போக்குல வந்து இதான விஷயம் வந்தா இது வந்து இப்போ கை வந்து கழுவணும் வந்து ஏண்டா இந்த வாழ்க்கையில் விளையாடு, இந்த வாழ்க்கையில் விளையாடுறே வேலையாக கொஞ்சம் வாங்கோ. இல்லை இவன் இந்த டைலாக் அடிக்கடி சொல்கிறான், உண்ட வாழ்க்கையிலே விளையாடுறா அந்த அர்த்தம் என்ன? அரே எனக்கு உண்மையாக விளங்கப்படுத்துது அந்த அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ வீடியோ மாற்றி இருப்போம் எனக்கு வந்துண்டு அப்படி இருப்போம். சரி அப்போ நீ தான் ஓ நீ கேளு என்ன அப்படி செய்தா தப்பு, இப்படி செய்தா தப்பு. நீங்க தப்பு இல்லை கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். ஓகே அது வந்து என்னடா கூழுக்கு மாசம் மீசைக்கு மாசம் இல்லை. யாராவது ஒரு ஆள் என் மேல வந்து அன்பு இருந்தா அதை வந்து நீங்க எப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இது மனதில் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஐயோ அதையும் தாண்டி புனிதமானது விளங்குதா? அதான் இப்படி வந்தது. இல்லாட்டி இப்போ எங்கள்லேயும் அன்பு இருக்குதான் ஹவிதாஸ். நீ யோசிச்சு பாரு, நீ வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடைக்குட்டி, உனக்கு இப்படி ஒரு சாமான நாங்கள் 2 மணிக்கொண்டே எங்களோட மனசை கவலையாக இருந்து கொண்டு அதை தாண்டியும் நான் வந்து உங்களை கொண்டு வரக்குள்ள நீ வந்து சில்லறத்தனமாக இருக்கிற. ஓகே விடு, இப்போ உனக்கு தேவையில்லையோ கிஃப்ட், உனக்கு தேவையில்லையோ கிஃப்டை மட்டும் தான் கிடைக்கிறது வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இது என்னப்போ? அப்போ உனக்கு இந்த கேட்க ஒரு கிஃப்டாக தெரியல. இல்லை கிஃப்டானே பதில் சொல்கிறேன், இதட்டா அந்த கதையை சொல்கிறேன் பார்த்து. இல்லை 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 கிஃப்டை மட்டும் தாங்கோ, இந்த இதை நீங்கள் வச்சுக்கோண்டா. அப்போ உனக்கு இந்த கேக்கு கிஃப்டாக தெரியலையா எனக்கு? சரி பெட்டு செய்யிட்ட சொல்லுங்க. நீ சொல்லு, இப்போ உனக்கு வந்து உண்ட வாழ்க்கையை குழப்பறைய முடிவுன்னு சொல்கிறேன். இந்த கணி இப்போ எந்த வாழ்க்கையை குழப்போம் சரியோ, எனக்கு வந்து எடுப்போம் சரியோ. ஓகே சரியோ கேள் நீ என்ன மன கிஃப்டுனாக்கா சரியா? ஓகே ஆனா கிஃப்டுனாக்கா சரியோ கிஃப்டுனாக்கா யோசிச்சு பாரு எவ்வளோ கஷ்டம். சின்ன பெரியா எல்லாம் உன்னே நம்பி இருக்காங்க. என்ன செய்யிட்டு சொல்லுங்க, அதான் சொல்கிறேன் கேள்வி கேட்கலாம். சரி ஓகே, அப்போ அடுத்த கிஃப்ட்டை காட்டியா? காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த கிஃப்ட். உண்மையிலே பாருங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஒரு எவ்வளவு தூரம் வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே அங்கே பார்த்து ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுங்க சரிங்களா? சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம போத் பார்ப்போம் வந்து ரைட். இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்துருக்குது அவங்க யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு? அதில் இல்லை, பேர் இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு மொக்குனக்கு அனுப்பாடா சொல்லு. இது வந்து ஒரு படித்த ஒரு ஆள் தான். ஏன் சார் இங்கிலீஷில் லாங்குவேஜ் இல்லை? ரைட், அப்போ படித்த ஆள் தானே. இது வந்து உனக்கு முதலாவது குழு உனக்கு இது வெளியிலேருந்து வந்தது சரியா? 2வது குழு ஒரு படித்தாள். ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே படித்தாக்கள். நான் இப்போ இவன் நீயும் படித்தால் தான், நானும் படித்தால் தான். ஆனால் இது வந்து கூட படித்தாள். சரி ஏன்னா கூட படித்தா தான் இந்த வேலை செய்யும். சரி இப்போ வா விஷயத்துக்குள்ள வா. இது வந்து யார்?
இதை வந்து உனக்கு அனுப்பினது யாரு? சரி கதையை விடுவோமே. உனக்கு வந்து லவ் இருக்குதா? இல்லையே. லவ் இல்லை. சரி சரி அப்படியே இல்லை. அதுக்காக நீ கட் பண்ணக்கூடாது. மனுஷன் கஷ்டப்பட்டு காய்க்கிறான், ஒன்றும் கட் பண்ணக்கூடாது. எது வந்தாலும் நீ சமாளிச்சுக்கொள். இல்லையா திருப்பி விடு. நான் எப்படி சமாளிக்கணும் மட்டும் பாரு. ஏன்னா ஆனால் சும்மா இல்லை ஒரு எம்பளப்பும் கூட அதுக்கு யோசிச்சு என்னென்ன அதைத்தான் நான் கேட்குறப்பால சொல்லு. இது யார் அனுப்பின்னு சொல்லு. யாரும் பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பலதரப்பட்ட கோணங்கள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆக்கள் காய்க்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. நாட்டை சொன்னா புலவு வந்துருமேடா. ஏற்கனவே யுத்தம் ஆரம்பிக்க போட்டு காய்க்கிறாங்க. 3ஆம் உலக யுத்தம். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் நாட்டை சொல்கிறேன். பிரச்சனை இல்லை சொல்லியா? ஆனால் உண்மையா எங்களுக்கு நாடு தெரியாது. நாடும் தெரியாது, ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, ஆரண்டே தெரியாது. ஆனால் உன்னில் அன்பு வச்சுக்கிறோரால், உன்னை விரும்புகிறோரால் அனுப்பி இருக்குது. இதை வந்து இப்போயுமா பிடிக்கல நீ அக்கினி இல்லை அப்படியெல்லாம் தெரியாது. அப்படியெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஃபுல் வீடியோ வடிவா ஃபுல் ரெக்கார்ட் யூடியூப்பில் ஓட சொல்லு நீ வடிவா. இப்படி வேணாம் ஒரு நிமிஷம். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரோம். வந்து உண்மையிலே வந்து ஒரு மனுஷன் முயற்சியை வந்து நாங்கள் வந்து அதை பாராட்டணும், மற்ற அதுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் வந்து. அப்போ இன்றைய தினத்தில் அக்கினிக்கு பாருங்கள். உண்மையிலே வந்து இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட அரை ஆண்டு முடிஞ்சுது, 30 ஆயிட்டுது. கவிதாசுக்கு இன்னொரு கொஞ்சம் காலத்தில் வந்துடும். அப்போ நம்ம எல்லாம் இருக்கத்தக்க கூட வந்து நீ பார் உன்னில் ஏதோ ஒன்று இருக்குடா. நீ உனக்கே தெரியாத ஒன்று ஒன்றில் இருக்குது. என்னண்டா என்னண்டா காட்டு பாப்போம். அப்போ உதவி என்ன தெரியுமா வைக்கி? நீ சொல்ற. ஓகே. அப்போ நீ வந்து சொல்லு. இப்போ இதை வந்து ஒரு ஆள் வந்து அக்கினிக்கு அனுப்பியிருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீ சரி நீ உனக்கு சாதாரணமாக உனக்குன்னு ஒரு 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 சர்க்கிள் ஒன்று இருக்கும் தானேடா, ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்கும் தானே. அந்த அடிப்படையில் நீ யாரையும் கெஸ் பண்ணுறியா? யாரு சொல்லு. பேர் சொல்ல நான் சொல்லு. தெரிஞ்ச புள்ள. இது என்ன உப்புச்ச பிள்ளை கதையாக தெரிஞ்ச புள்ள அப்படின்னா தெரியா பிள்ளை அனுப்பு. ஆனால் தெரிஞ்ச பிள்ளையா? தெரிஞ்ச பிள்ளையா? உண்மை தெரிஞ்ச பிள்ளை அனுப்பிக்க தெரியாமல் அப்படியா அனுப்பு? உண்மையாக நான் நினச்சது உனக்கு தெரியாது. இல்லை இல்லை நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் உவனையே தெரியாமல் அந்த ஒருதலை காதலாக வந்திருக்கேன்னு நினச்சது. ஆனால் இப்போ தான் எனக்கு விஷயம்லாங்க உனக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்படியா? சரி ஓகே அது இருக்கட்டும். அப்போ உனக்கு உன்னால் கெஸ் பண்ணலாம் இருக்குது. அப்படியா? இல்லை இல்லை அது அந்த சர்ப்ரைஸ் கேட்டாலுக்கும் அனுப்பிடலாம். இல்லை நான் டக்கான் இப்போ உடனே அப்டேட் அனுப்பிடலாம் தானே. அது இன்னும் இல்லைன்னு. ஓ சரி ஓகே. உனக்கு நடுங்கக்கூடிய காரணத்தை சொல்லு. பக்கத்து ஆஸ்பத்திரி கூட்டின்னு நான் தயாராக இருக்கிறேன். சரி நீங்கள் கேளுங்க. அதான் கேட்குறேன். சரி ஓகே. இப்போ நாளையே காலையில் முன்னாடி இது வந்திருக்கு உனக்கு. இதை யார் அனுப்பி சரி எந்த நாடுன்னு கெஸ் பண்ணு. எந்த நாடுன்ட்டு போனால் போகுது. நான் இன்னும் கணக்கை கதைக்க விரும்பவே இல்லை. நீ போ. எந்த நாடுன்னு கெஸ் பண்ணு. இல்லை பெரிய ஜெர்மனோ, பிரான்ஸோ, நெதர்லாந்தோ, சுவிஸோ தெரியா எங்களுக்கு? என்ன ஸ்ரீலங்காவா? நாடு தெரியா? நாடும் தெரியாது. நாடும் தெரியா? கோட் நம்பர் என்ன? இல்லை ஒன்றும் தெரியும் எங்களுக்கு. பட் இன்னும் ஒன் மோர் கிஃப்ட் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அந்த எம்பிளப்படி காசை பார்த்தா உனக்கு கட்டாயம் தெரியும் எந்த நாட்டிலேருந்து இந்த காசை ஆள் அனுப்பிக்குமெண்டு. ஏன்னா வசதிகள் படிப்பு எல்லாம் இதுக்குள்ளே இந்த ஒரு துக்கில் மட்டும் கிடக்கு முழுக்க. ஆறு அவங்க ஆளை வேலை செய்கிறாங்க. காசை ரைட் பிடிச்சிருக்கியா? காசு எடுத்து காட்டுறா அவ்வளான்னு. என்னப்பா சத்தம்? ஓ காத்து அப்ப சுவிஸ் இல்ல காட்டாவுலே இதாரமா நீ சுவிஸ் பிராங்க் நஜியோ ஒட்ட காட்டாவுலே. உந்த காசு அனுப்பிண்டேக்க அநேகமா இலங்கை 25 மாவட்டத்துக்குள்ள ஒன்றா தான் இருக்கும். என்னத்த காசு இப்போ வந்து அது இல்லை. உண்மைக்கு வந்து அந்த காசு கிஃப்ட் இன்னும் கொண்டு இருக்குது. நான் கைகளை போட்டு வரேன். ஏதாச்சும் ஸ்கர்ட் கொண்டு வார். இப்போ கைகளை போட்டு வந்துட்டேன். உண்ட மெட்ட கிஃப்ட் நான் அடுத்தாரகு அப்போ அப்போ வேற ஒரு நாள்லேயும் படிச்சாக்கள் இல்லை. ஆனால் பூனாவண்ட பேர் பார்க்குறியா? இது கதையா யோசிச்சு கதை. சரியா சரியா அடுத்த கிஃப்ட் தரவா? ஓகே எடுங்கோ லெட்ஸ் கோ. சரி ஓகே. இது ஒரு சின்னாக்கா? ஓகே சின்னாக்கா சாரி சின்னாக்கன்னு சின்ன. சரியா வேண்டி வைக்கிறேடாப்பா. ஒரு கெஸ்ஸிங் இல்லையாடாப்பா? ஸ்ரீலங்காஜ் ஃபுல்லாக வருது. பொருள் காசு வந்தால் பிடிக்கலாம். பொருள் காசு எப்படி நேற்று காசு பிடிக்க பொருள் காசு கொண்டு வரது? உங்கள்கிட்ட இருந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம். அப்படி அதுக்கு என்ன டேக்கும் பொருள் காசு ஃபைனலாக முடிப்போம். நாங்கள் வந்து இப்போ உண்மையாக சொல்லுவோம்டா எனக்கு வந்து இது யார் அனுப்பினதுன்றது எனக்கு தெரியாது. கவிதாசுக்கும் தெரியாது, எவருக்குமே தெரியாது. நம்ம நினச்ச வந்து
உன்னைய வந்து இப்போ ஒரு தலையா விரும்பக்கூடிய உனக்கே தெரியாது உன்னோட கதைச்சிட்டு ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருக்கேன்னு நினைச்சேன். ஷோ நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? தெரியா சொல்ல அப்படி சொன்னா இப்படி வர இப்படி சொன்னா அப்படி வர இல்லை இல்லை நான் உண்மையா தெரியாதாங்க காதலர் தினத்தை காலில் விழுந்தாக்கி ஒன்றும் செய்யலாம் சொல்லு. வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு சொன்னால் நிறைய கஷ்டங்களையும் சேர்த்து அனுபவிக்கணும். அனுபவிச்சாச்சு. அப்போ உனக்கு இதெல்லாம் சந்தோஷம் பண்ணேங்க சந்தோஷம் சும்மா வராது, கஷ்டப்பட்டால் தான் வரும். சரியா? ஓகே. இந்த இப்போ இப்போ இந்த இப்போ என்னடா இந்தா பாப்போம் என்னடா இது. அப்போ என்ன இருந்தா நீ வேறு நாடு சொல்லுவேன். சரி ஒன்றும் செய்யலாக்கு நீ எங்களுக்கு தரப்பட்ட கடமையை நாங்கள் சரியாக செஞ்சு முடிக்கணும். மற்றது ஒரு மனுஷன் வந்து நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்குள்ள இப்படியான கஷ்டங்களையும் ஒரு மனுஷனுக்கு காசு கொடுக்குறதே கஷ்டமாக பேர் பாரா. வேறு யாரும் வந்து ஒரு 1000 ரூபா காசுக்கு ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறான். நீ காசை தரவே நீ இவன் என்ன கெஞ்சிடான் அண்ணா ப்ளீஸ் அண்ணா விடுங்கோன்ற கெஞ்சிடான். அப்போ நான் எடுக்கட்டா ஏன்னா காணும் இவ்வளோ தந்தா அப்புறம் நீ எடுக்க. இப்போ சொல்லு இந்த ஆளன் அதுதான் அதேதான் இப்போ அதேதான்ப்பா. அப்போ யாரோ ஒரு மெயின் பாயிண்டோட தான் பிடிச்சிருக்கான். வேறு நாட்டுக்கே போதில்லை அவனை மனசு இந்தா எடுக்க காசுடாப்பா. அதேதான் எடுக்க காசு. அச்சோ அதேதான். இவ்வளோ மனநோமன்னு யோசிப்பார் எங்களுக்கு ஏன்னா இழுத்து தரைக்குள்ள நான் என்றாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் அவன் ஒருமிக்க எழுத்தம் அவன் மனசு எப்படி இருந்து கொண்டு வேறு பேர் இடம் பேர் வைக்க இடம் இல்லை அங்கே வைக்கிறான் வேறு சொல்கிறேன் வாயில வார்த்தையே வராதான். சரி அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம். ஸோ ஃபைனலாக உண்ட கன்க்ளூஷனை கொடு. இந்த கிஃப்ட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்றதை நீ கொடுத்துவிடு முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம் உண்மை. நான் கேட்குறேன் இப்போ நீ இதை வந்து ஹாப்பி ஆகிட்டு கொள்றியா? சந்தோஷம். வீடியோ போடுறது ஹாப்பியா உனக்கு? சந்தோஷம் சந்தோஷம். வீடியோ போட்ட அப்புறம் ஹாப்பியா? போட்டவரே போடவும் தான் யோசிக்கணும். போட்டவரோடு யோசிச்சு பலன் இல்லை. ஏன் போடும்போது யோசிக்கணும்? ஏன் போடும்போது யோசிக்கணும்? இந்த வீடியோ போட்டால் வந்து பலதரப்பட்ட ஊடகங்களை வந்து ஆக்கள் மனதுக்குள்ள கேள்வி எழுப்பப்படும். என்ன கேள்வி எழுப்பப்படும்? யார் வந்து கொடுத்துருப்பாங்க? நான் கொடுக்கட்டும். வீட்டாக்கள் வேறு என்னோட கோல் காதிப்பு நம்ம அந்த அனுப்பினோம். நான் கேட்குறேன் வீட்டுக்காரோட இப்போ ஏடு இல்லை வேலையை வந்து அம்மா அங்கே வீட்டை வயல்வெளி நடக்கிறான். வயலுக்கு போன் வச்சுக்கிறேன் இல்லையா? இல்லை ஆள் வேலையில் நினைக்கிறேன். அவ்வளோ அம்மாவோட எப்போ இந்த மழையாண்டா. சரி நீ இப்போ கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சுடணும். முடிச்சுட்டு இப்போ கிளம்புவோம் டைமா அப்படி ஃபீல் பண்ணுறேன். ஓகே நல்ல சந்தோஷம். நாங்கள் அப்படி செஞ்சோமா சிறப்பாக செஞ்சீங்கள். எதிர்பார்த்தனியா இன்றைய எதிர்பார்த்தனியா? எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு டவுட் வந்துட்டு என்னண்டு இப்போ இங்கே வரக்குள்ளே இவன் ஆக்கிட்டு ரெடி ஆனதுக்குள்ளே அது நோமலாக விட்டுட்டார். இப்போ நீங்கள் இல்லாத போய் சொல்லக்குள்ள நோமலாக விட்டுட்டார். இப்போ திரும்ப நான் படத்தை வந்துருக்குள்ள வாடா போகும் நீங்கள் அவனை கூப்பிட்டு வந்தால் இப்போ விளங்கிட்டு ஏதோ வில்ல ஒன்று நடக்க போது வந்து என் 2 பேரும் போகிற போக்கில் வில்லங்கம்ன்றா நீ சொல்கிறேன். இல்லை வில்லங்கம் நம்ம நோமலாக கதைக்கிறான் நீ வந்து இப்படியான சர்ப்ரைஸ் இதாவது இதில் என்ன வில்லங்கம்? எனக்கு இப்போ கவலையாக கிடக்கு. எனக்கு இப்படி வரவே இல்லைண்டு உண்மைக்கும் செஞ்சிடலாம். சரி பட் இன்னும் உண்டு. இப்போ இந்த வீடியோ வந்து இளம் பொடியல் கூட பார்க்கக்கூடும். அதாவது உன்ன மாதிரியான இளம் பொடியல் நிறைய பொடியல் ஒரு 1000 ரூபா காசு கூட கஷ்டப்படுற நிறைய பொடியல் இந்த வீடியோ பார்க்கக்கூடும். வந்து அதுக்காண்டி வந்து இப்படியான அன்புகளை காட்டித்தான் வந்து இப்படி கிஃப்ட்கள் எடுக்கணும் என்று நான் சொல்ல வரையில் இது அந்த அது அது அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில் உன்னிட்ட என்ன அப்படி இருக்குதாக்க நீ தெரியலையே? உனக்கே தெரியலையா? அதுதானே இப்போ யானையை கூட தந்து அதுன்ற பலம் அதுக்கு தெரியாது. ஆனால் உண்ட பலம் தெரிஞ்சு யாரோ வழியில் இருக்குது. ஒரு ஆள் இல்லை இருக்குது. இதுல எங்க ரெண்டியா இதுல எந்த வித சம்பந்தம் இல்லையா? எங்களுக்கே தெரியாது. நடிச்சாமத்துல வந்த ஒரு மெசேஜ் இப்படி செய்யுங்க சொன்னா ஆனா உண்டு உரிமையோடையாக நீங்க கேள்வி கேட்கலாம். ஆறதேன் வந்தானு கேட்கலாம். இல்ல பிராங்க் இல்ல என்ன விஷயம் இல்ல என்ன விஷயம் வாங்க முடியல நீங்க எப்படி எடுவே இதெல்லாம் நீ அடே பிளாக்கு போட நாங்கள் நோமலாக வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த வேலண்டைன் டேக்கு வந்து நாங்கள் வந்து வருஷம் வந்து நோமலாக வந்து வீடியோ போடுறது. அதாவது இந்த வருஷமாவது வேலண்டைன் டேக்கு ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணி யாராவது அனுப்புகிற முறையில் வந்து அங்கே 2 பேரும் வந்து ஒரு பிளானை போட்டு அது வந்து எனக்கு தான் கிஃப்ட் தர மாதிரி வந்து ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் சந்தோஷம் நல்லா இருக்கக்கூட ப்ராங்க் வந்து
சரியா ஓகே அப்போ வந்து அனுப்பின உள்ளம் உங்களுக்கு வந்து நன்றி. நீங்கள் இணைக்கிறது நடக்கும் போது எனக்கு வந்து ஆனால் நீங்கள் அனுப்பினதுக்கு நன்றி வந்து சொல்கிறேன். ஏன்னா தெரியாது உனக்கே தெரியாண்டுக்குள்ள என்னண்டா இதுக்கு இவங்களையும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் டெலிவரி பார்ட்னர் அவ்வளோந்தான். அப்போ நீங்கள் இந்த காதல் தினத்துக்கு நீங்கள் என்ன நினைச்சு அனுப்பினீங்களோ அந்த உங்களோட நினைவுகள் வந்து நடக்கணுமென்றதை நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அப்போ முடிச்சுக்கொள்ளலாம் நாங்கள். நீ ஏன் சொல்ல விரும்புறியா? சொல்ல விரும்பல. நான் வீடியோ முடிச்ச அப்புறம் சொல்லக்கூட சொன்னால் திருப்பி எடு. சரி ஓகே. அப்போ முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். போ நடா நடா ஒன்றும் கேட்க கூட நடா. புள்ள எடுத்து ஒன்று வீடியோ போட மாட்டேன்.